பின்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை மீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே, அழகாய் வீட்டில் விளையாடுதே. அன்பின் விதை இங்கே மரமானதே. கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே. விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வர முன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. அப்பா உயிரோடு இல்லைனாலும் என்ன, எங்கிருந்தாலும் அவர் என்ன வாழ்த்துவார் அப்படின்னு அப்பாவுடைய மெழுகு சிலை முன்னாடி மகன் திருமணம் செஞ்சு மெழுகு சிலை காலில மணமக்கள் விழுந்து வணங்கின இந்த ஒரு தருணம் பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கு. நடைவண்டியாகும் விரல் எங்கே, என் வழி துணையாக வேண்டுமே. அரவணைப்பாகும் குரல் எங்கே, அதை மீண்டும் கேட்கத் தோன்றுமே. பகையென உன்னை பார்த்தேனே, உன் பாசம் பார்க்கவில்லையே. சிதையினில் வீழும் வரை நானும் உன் நிழலில் வாழும் பிள்ளையே. 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு செஞ்சு தன்னுடைய அப்பாவுடைய மெழுகு சிலைய உருவாக்கி அந்த மெழுகு சிலைய மேடையில நிக்க வச்சு சிலைக்கு முன்னாடி மணமகன் மணமகள் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அப்பா உயிரோட இல்லாத ஏக்கத்துல அப்பா கண் முன்னாடி திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஆசையில மகன் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வளங்காக்குளம் பகுதியை சேர்ந்தவங்க பின்னத்தேவர் ஜெயா தம்பதி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள். பின்னத்தேவர் சின்ன வயசுல இருந்தே பறவை மார்க்கெட்ல மூட்டை சுமந்து காய்கறி கடை நடத்திட்டு வந்திருக்காரு. தான் சம்பாரிச்சு தன்னுடைய குழந்தைகளை ரொம்பவே நல்லா பார்த்து வளர்த்திருந்திருக்காரு. இவரு ரொம்பவே எளிமையா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செஞ்சிருந்திருக்காரு. தன்னுடைய மகன்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தான் எளிமையா